வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் அண்ட் ஃபர்ஸ்ட் vlog. இதான் கரெக்டான டைம் நினைக்கிறேன். ஒரு நியூ இயர் அதுமா புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். இப்போ நியூ இயர் vlog எடுக்கிறேன். ஸோ இப்போ நானும் அம்மா எல்லாரும் கோயிலுக்கு போகலான் இருக்கோம். பக்கத்தில் சாய்பாபா கோயில் இருக்குது, அங்கே போய் நல்லா சாமி கும்பிட்டு வரலாம். கோவிலுக்கு வந்தாச்சு மக்களே. இப்போ நம்ம அர்ச்சனை தட்டு வாங்கிக்கலாம். அதில் பழம், வெத்தலை, பாக்கு, அப்புறம் விபூதி அதெல்லாம் வச்சுருந்தாங்க சாமிக்கு. அதை போய் நம்ம கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு வரலாம். அப்புறம் சாய்பாபா கோயிலில் அங்கே ஐ லவ் வைத்திய சாயின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் வச்சுருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம உள்ள சாய்பாபாவை போய் பார்க்கலாம். அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம சாய்பாபாவை போய் பார்க்கலாம். அங்கே ஆர்ச் மாதிரி போட்டு லைட்டிங்ஸ்லாம் போட்டு செம்மையாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. சாய்பாபாவும் பார்க்க செம்ம அழகாக இருந்தாங்க. எனக்கு சாய்பாபானா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே போனாலே ஒரு ப்ளசன்ட் பீஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால் எனக்கு சாய்பாபா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம வெளியே அர்ச்சனை தட்டில் கொஞ்சம் பூ வாங்கியிருந்தோம். அதை சாய்பாபா பாதத்தில் போட்டு நல்லா சாமி கும்பிட்டு வந்தாச்சு. கோயிலை நல்லா சுற்றி வந்தாச்சு. இப்போது நம்ம அம்மா கிட்டே போயிட்டு உங்கள் நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னு கேட்போம். வாங்க நம்ம போய் கேட்கலாம். சரி, இந்த வருஷம் நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன எடுத்துருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த வருஷத்துலேருந்து ஏதாவது நான் இந்த வருஷத்துலேருந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பேன்ல, அது என்ன? இந்த வருஷத்துலேருந்து நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, எல்லாருக்காகவும் சாமிகிட்ட வேண்டணும். இந்த மழை தண்ணிலாம் வருதில்ல, அதில் எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ பெரிய மனசுங்க உங்களுக்கு, காப்பாற்றணும் அப்படிங்கிற எல்லாரையும் அந்த மாதிரி அழிவுலேருந்து கடவுள் காப்பாற்றணும்னு வேண்டிக்கிடுவேன். சத்தியம். சாய்பாபா கோயில் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் டைமில் ஃபேமிலியாக எல்லோரும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்தோம். தென்காசிலேயே ஃபேமஸான கோவில் இது. நியூ இயர் அப்போ சரியான கூட்டமாக இருந்துச்சு. சரி, எப்படி உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு உள்ளே போனோம். அங்கே விமான தரிசனம்னு ஒரு இடம் இருந்துச்சு. அந்த முக்கில் இருந்து பார்த்தா மேலே அந்த உச்சியில் உள்ள கோபுரம் அது தெரியுமா, அதான் விமான தரிசனம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அங்கே நின்று பார்த்தோம். அதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கோயிலை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். இன்றைக்கி நியூ இயர்னால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதனால் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல. அப்படியே கோவிலுக்கு வெளியே சுற்றிட்டு இருக்கும்போது அந்த ஈவினிங் வியூ, கோபுரத்தோட வியூ செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரம் ஐஸ்வர்யா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்குது. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்போதுமே இருக்கணும். பை பாய்.